ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோவில் ஜெயிலர் 2 படத்துக்கான அப்டேட்டும் இட்லி கடையோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டில் வடச்சென்னை 2 பற்றி ஒரு அப்டேட் வந்து தனுஷ் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணாதான் இந்த ஒரு வீடியோ எல்லாருக்குமே வந்து ரெக்கமெண்டேஷன் ஆகும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஸ்ட்ரெயிட்டாக மெயின் அப்டேட்குள்ளே போகலாம். ஸோ நெல்சன் வந்து ஜெயிலர் படத்தோட ஷூட்டிங் வந்து விறுவிறுப்பாக எடுத்துட்டு இருக்காரு. இப்போ படத்தோட ரிலீஸ் டேட் பற்றி ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அதாவது என்ன அப்டேட்னா படத்தோட ரிலீஸ் வந்து நெக்ஸ்ட் இயர், அதாவது 2026 ஜூன் மாதம் வந்து இருக்க போகிறதா ஒரு அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. ஜெயிலர் 2 எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல. ஜெயிலர் 1 வந்து நம்ம எதிர்பார்த்ததோட நல்லாவே வந்து இருந்துச்சு. ஸோ ஜெயிலர் 2க்கு எல்லாருமே எவ்வளோ வெயிட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தனுஷோட டைரக்ஷனில் அக்டோபர் 1 வந்து இட்லி கடை வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட் வந்து ரொம்ப விறுவிறுப்பாக போயிட்டு இருக்கு. படத்தோட பிளாட் வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி வீடியோ வந்து போடுறேன். இப்போ வந்து என்ன அப்டேட் கிடைச்சிருக்குன்னா, ஆல்ரெடி வெற்றிமாறன் எஸ்டிஆரை வச்சு இப்போ வடச்சென்னை யூனிவர்ஸ்ல ஒரு படம் வந்து எடுத்துட்டு இருக்காரு. இட்லி கடையோட ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்ல தனுஷ் கிட்ட வடச்சென்னை 2 அப்டேட் கேட்கும்போது வடச்சென்னை 2 பத்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, நெக்ஸ்ட் இயர் வந்து வடச்சென்னை 2 படத்தோட ஷூட்டிங் வந்து ஆரம்பிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருக்காரு. இந்த அப்டேட் வச்சு பார்க்கும்போது ஆல்ரெடி எஸ்டிஆரை வச்சு பாதி கதை வந்து முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் வந்து சொல்லியிருந்தாரு. இந்த அப்டேட்லாம் வச்சு பார்க்கும்போது எஸ்டிஆர் நடிச்ச படத்தோட அப்டேட் கூடிய சீக்கிரத்தில் வந்து வெளியாகும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் வேற என்ன அப்டேட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளோதான் கைஸ் இன்னைக்கான அப்டேட்ஸ். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பை கைஸ்.